சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர் உயிரிழந்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் இளையராஜா வழங்க கேட்கலாம். இளையராஜா, என்ன நடந்தது? முதற்கட்ட தகவல் என்ன? கண்டிப்பாக பிரியதர்ஷினி, சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை நள்ளிரவு ஜெயக்குமார் மற்றும் அழகர் அந்த பகுதியை சேர்ந்த 2 பேர் பைக்ல போகும்போது அவங்கள ஒரு பயங்கர ஆயுதங்களோட 2 பேர் தாக்கியிருக்காங்க. அந்த சிசிடிவி காட்சி வெளியாருச்சு. அதுல தாக்கப்பட்ட 2 பேருமே சிவகங்கை அரசு மருத்துவமனையில பலத்த காயத்துல சிகிச்சை பெற்று வந்தாங்க. இந்த சம்பவத்துல தொடர்புடைய ஆகாஷ் டெலிசன் மற்றும் குணா என்ற கிருஷ்ணராஜபுரத்தை சேர்ந்த 2 இளைஞர்களை கைது பண்ணி மானாமதுரை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை பண்ணி வந்தாங்க. இந்நிலையில ஆகாஷ் டெலிவிஷனை காவல்துறையினர் பிடிக்க செல்லும் போது பாலத்திலிருந்து குளித்து அவர் கால் முறிந்ததாக சொல்லப்படுகிறது. இதன் விளைவாக பாத்தீங்கன்னா அவரை முதலாக சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க. அங்கிருந்து அவரை மேல் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செஞ்சிருக்காங்க. இந்நிலையில இன்று அதிகாலை இந்த ஆகாஷ் டெலிவிஷன் அவர் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பொறியியல் பட்டதாரி. அவர் பாத்தீங்கன்னா காலையில சிகிச்சை பலனின்றி இறந்திருக்காங்க. காவல்துறையில பிடிக்க சென்ற போது கால் முறிவு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வந்த அந்த பொறியியல் பட்டதாரி பட்டியலினத்தை சேர்ந்த ஆகாஷ் டெலிசன் என்பவர் தற்போது இறந்த சம்பவம் இப்பகுதியில் நீண்ட பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து காவல்துறையினர்கள் இது எந்த மாதிரியான சம்பவம் என்று விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மானாமதுரை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து சிசிடிவி காட்சியில் வெளியான எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கொண்டு பலரும் இந்த சம்பவத்தை ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தாங்க. இந்நிலையில இந்த சம்பவத்தை தொடர்ந்து அடுத்த ஒரு சிசிடிவி காட்சி வெளியாச்சு. நேற்று பாத்தீங்கன்னா ஒரு X1A சரித்திர பதிவேடு குற்றக்காளி ஊர்காவலர் காவல்துறையினர் சுட்டு பிடிச்சாங்க. இந்த சம்பவம் தொடர்ந்து ஒரு வாரத்துக்குள்ள தான் தொடர்ந்து நடைபெற்று வருகிற நிலையில தற்போது ஒரு இளைஞர் சிகிச்சை பலனின்றி காவல்துறை விசாரித்து கால் முறிவு ஏற்பட்டு மதுரை அரசு மருத்துவமனையில இறந்த சம்பவம் இப்பகுதியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி இளையராஜா.